வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல விமல், கருணாஸ்லாம் முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேரு குமார் அப்படின்றது. ஒரு வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த வீட்டு நபர் இருக்கார்ல, எல்லாரையும் வர வச்சிருக்காரு. எல்லாருமே ஹீரோவை என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஒய்ஃப்க்கு டெலிவரியில சில காம்ப்ளிகேஷன் இருக்கும். அதுக்காக இவர் காசெல்லாம் கொடுத்து வச்சிருப்பாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒருத்தங்க கடன் வேணும்னு கேட்டதுனால தந்திருப்பாங்க. அந்த காசை இவர் தரேன் லேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்பயும் தரமாட்டேன்னு சொன்னதுனால தான் ஹீரோ கோவத்துல அடிச்சிருக்காரு. என் ஒய்ஃபுக்கு எப்பனாலும் பிரசவம் நடக்கலாம், இப்ப கூட காசை தரமாட்டான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. தர முடியாதுடா, உன்னால ஆனதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அவரும் கோவமா பேசிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இப்ப ஹீரோக்கும் இந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. நடந்த சண்டையில ஹீரோவோட போன் உடஞ்சிருக்கும். இப்ப போன் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. காசு கொடுத்தது ஒய்ஃப் தானே, ஒய்ஃப் மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அவங்க திரும்பி தந்துருவாங்கன்ற மாதிரி தான் ஒய்ஃபை தந்திருப்பாங்க. பார்த்தா இந்த நிலைமையில இப்ப மாட்டிட்டு இருக்காங்க. இவர் ஒய்ஃப் கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காருல, அந்த இடத்துக்கு நர்ஸ் வந்துடுறாங்க. இங்கெல்லாம் சத்தம் போடக்கூடாது, முதல்ல வெளியே போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு ஊர்ல பெரிய ஆள் இறந்து போயிட்டாரு போல. அவருக்கான போஸ்ட்மார்ட்டம் இந்த இடத்துல முடிஞ்சிருது. ஊருக்கு பாடியை கொண்டு போனோம். இப்ப ஊர்ல இருக்க ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க இங்க இருக்கவருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. எப்ப பாடியை எடுத்துட்டு வருவன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் வரமாட்டேன், எனக்கு இந்த இடத்துல டைட்டான வேலை இருக்கு, நான் பாடியை சீக்கிரமா அனுப்பி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. என்னப்பா அந்த ஊர்க்காரன் தானே, நீ போலியான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. போகாததுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இறந்து போன பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்திருப்பாரு. ஆனா இவர் ஏடகுடமா விழுந்து இவரோட தலை நசுங்கி போயிருக்கும். அந்த பெரியவர் ஒரு கிராமத்துல ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு. அந்த கிராமத்துல இவர் வச்சதான் சட்டம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த கிராமத்துல இவர் மைனர் மாதிரிலாம் சுத்திட்டு இருப்பாரு. இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அதே சமயம் இவருக்கு செகண்ட் ஒய்ஃபா ஒருத்தவங்க கூட இவர் பழகிட்டு இருப்பாரு. அந்த செகண்ட் ஒய்ஃப்க்கு இசக்கின்ற ஒரு பையன் இருப்பான். இப்ப அந்த பையனை பார்த்தா ஊரை சேர்ந்து எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் மாறி இருக்காரு. ஆக்சுவலா ரெண்டாம் தரத்தோட பையன்ற மாதிரி ரொம்ப மோசமாலாம் சின்ன வயசுல இவரை கலாய்ச்சிருப்பாங்க. அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்பாவோட இறுதி சடங்கை நம்ம தான் பண்ணணும்ன்ற மாதிரி குறியா இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் பேரு சங்கரபாண்டியன் அப்படின்றது. சங்கரபாண்டியன் கூட கடைசி ஸ்டேஜ்ல அப்பா இருந்திருக்க மாட்டாரு. அது சங்கரபாண்டியனுக்கு உறுத்தலா இருக்கு. அதனால அப்பாவோட இறுதி சடங்கை நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏறக்குறைய 2 பேருக்குள்ள யார் பண்றதுன்ற மாதிரி போட்டி போயிட்டு இருக்கு. இதனால சண்டை கூட ஏற்படலாம். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் ஊருக்கு போலன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோவும் பாடியை கொண்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு எட்டா இங்க சேகர்னு ஒரு நபர் இருக்காரு. வா வண்டியை எதுக்காக எடுத்துட்டு வந்த, ரொம்ப லாங்குக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா ஹீரோவோட வண்டி இருக்கு பாத்தீங்களா, நடுவுல நின்றோம், தள்ளினாதான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா ஹீரோ இருக்கார்ல, இப்ப அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த அண்ணனுக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. இப்ப அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி டீசல் போட வச்சுக்கோன்ற மாதிரி ஹீரோ கிட்ட தந்துடுறாரு. நீங்க போலியான்னு கேக்குறாரு. நாங்கெல்லாம் போல, பாடியை மட்டும் கொண்டு போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேகரம் பார்த்து பத்திரமா கொண்டு போன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோ வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இசக்கியை நமக்கு காட்டுறாங்க. இசக்கிக்கு ஒரு அக்கா இருக்காங்க. எப்படியாவது நம்ம தான் இந்த இறுதி சடங்கு வேலையை பண்ணணும், அவங்க கெடுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, அதை மீறி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அக்கா கிட்ட இசக்கியும் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒய்ஃப் கிட்ட பேசினதை நமக்கு காட்டுறாங்க. இவரை திட்டினதுனால ஒய்ஃப் கோச்சுக்கிட்ட மாதிரி இருப்பாங்க. இவர் போன் உடஞ்சு போயிருச்சுல, அதனால ஒய்ஃபோட போனை கொண்டு போலான்னு யோசிக்கிறாரு. தாத்தா நீங்க தான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொல்றாரு. எனக்கு என்னப்பா தெரியும்ன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. எப்படியாவது மேனேஜ் பண்ணுங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன், இந்த வேலை பண்ணா கொஞ்சம் காசு கிடைக்கும், அது மூலியமா நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பக்கத்துல இருக்க ஒரு லேடிக்கு காம்ப்ளிகேஷன் ஏற்படுது போல. உடனே ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போறாங்க. அதை ஹீரோ சோகமா பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒய்ஃபு கிட்ட பேசாம தானே இருந்தாரு, இப்ப பக்கத்துல வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஒய்ஃபும் அழுதுகிட்டே இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு. இவங்க 2 பேர் சேர்ந்தது ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் பேரு கலை அப்படின்றது. கலையோட அம்மா மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இப்ப கலை தனியாலாம் மாறிடுவாங்க. ஓரளவுக்கு ஹீரோ கூட பழக்கம் இருக்கும், ஃப்ரெண்டு மாதிரி தான் பழக்கம் இருக்கும். ஹீரோ எங்க வீட்டுக்கு வாங்க, கொஞ்ச நாள் தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு. ஏன்னா ஹீரோக்கும் சொல்லிக்க யாருமே கிடையாது, தாத்தா மட்டும் தான் இருக்காரு. கொஞ்ச நாள்ல அவங்கள ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுலாம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ கூட்டு வந்திருப்பாரு. ஆனா வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இவங்க பாத்துக்கிறாங்க. ஹீரோக்கும் இவங்களை லைட்டா பிடிச்சிருக்கு, அவங்களுக்குமே ஹீரோவை பிடிச்சிருக்கும். அவங்க இருக்காங்கல்ல, நான் இங்கேயே இருந்துருவா அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட கேக்குறாங்க. தாத்தா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அப்படிதான் இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடந்தது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப நளின மூர்த்தின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை இதுக்கப்புறம் மூர்த்தின்னு சொல்றேன். இவர் நாடக கலைஞர் போல, ஆனா இப்ப ரொம்ப விரக்தியில இருக்காரு. கடைசியா ஒரு வாட்டி இவர் கெட்டப்லாம் போட்டு டிராமால பேசுற மாதிரி பேசுறாரு.
அதுக்கப்புறம் அந்த டிராமா சம்பந்தப்பட்ட எல்லா திங்ஸையும் நெருப்புல போட்டு எரிக்கிறது. ஏன் இந்த மாதிரிலாம் எரிக்கிறாரு அப்படின்றது தெரியல. இவரோட ஊருக்கே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவர் வண்டிக்காக வெயிட் பண்றாரு. இப்ப ஹீரோவோட வேனை ஒரு டோலை தாண்டி வந்துட்டு இருக்கு. மூர்த்தி மடக்கி பேச ஆரம்பிக்கிறாரு. நானும் அந்த வழியா தான் போறேன், என்ன வழியில இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, வேன்ல பாடி இருக்கு, அப்படிலாம் லிஃப்ட் தர முடியாது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாரு. இவரோட வேன் ஒரு இடத்துல மக்கர் பண்ணி நின்றுது. நின்னுட்டா தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். தனியா நம்ம எப்படி பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. சரி வாங்க லிஃப்ட் தரேன்ற மாதிரி மூர்த்தியை கூட்டு வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு பெரிய மனசு அப்படின்ற மாதிரி மூர்த்தியும் வண்டியில ஏறதுக்காக வராரு. இவர் அப்பதான் வண்டி ஸ்டார்ட் ஆகாத மாதிரிலாம் பாவலா பண்ணிட்டு இருக்காரு. வண்டியை நிறுத்தினா ஸ்டார்ட் பண்றது கஷ்டம்னு தெரிஞ்சோ எனக்காக வண்டியை நிறுத்தி இருக்கீங்க, உங்களுக்காக நான் தள்ள மாட்டேனா, இதுக்கப்புறம் எப்போ வண்டி நின்னாலும் சரி நான் தான் தள்ளுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தி சொல்லிட்டாரு. பரவாயில்ல, இவனை வச்சே தள்ளிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப மூர்த்தியும் வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப சங்கரபாண்டியன் ஃபேமிலி நமக்கு காட்டுறாங்க. எதுக்காக இறுதி சடங்கு வேலையெல்லாம் அந்த இசைக்கு பார்த்துட்டு இருக்கான், நீங்க தான் மூத்த பையன், இந்த இடத்துல தான் அது நடக்கணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே பொதுவா ஒருத்தர் இருப்பாரு. நான் வேணா இசைக்கு கிட்ட பேசுறேன்ற மாதிரி வீடியோ கால்ல பேசுறாரு. இசைக்கு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, என்னதான் இருந்தாலும் இவர் தான் மூத்தவர், இவர் தான் அந்த சடங்கை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இசைக்கு ஏத்துக்க மாட்டாரு. செகண்ட் ஒய்ஃபோட பையன்ற மாதிரி நானும் என்னோட அக்காவும் நிறைய அசிங்கத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அதை சரிப்படுத்தணும்னா இதை நாங்க தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. அதனால சங்கரபாண்டியன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு போலீஸை பேசுறதுக்காக அனுப்பிடுறாரு. இந்த மாதிரி ரெண்டு பேருமே சண்டை போட்டீங்கன்னா ஊருக்குள்ள கலவரம் வர வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் எங்களுக்கு தான் பிரச்சனையா முடியும்ன்ற மாதிரிலாம் அந்த போலீஸ் பேசுறாரு. இப்ப இசக்கியோட அக்கா ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாம் தரத்து பசங்கன்றதுனால சின்ன வயசுல நிறைய அவமானத்தை எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, அதுதான் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், பிரச்சனை வந்தா நான் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும், நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாரு. மூர்த்தியும் தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா ஹீரோ எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாரு. ஹீரோ ஒய்ஃப் அந்த நிலைமையில இருக்காங்கல்ல, அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க வந்துட்டு இருக்க வழியில பைக்ல வந்த ரெண்டு பசங்களுக்கு அடிபட்டிருக்கு போல, உடம்புல ரத்த காயம்லாம் இருக்கு. லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காங்க. இதை ஹீரோவும் கவனிக்கிறாரு. ஆனா வண்டியை நிறுத்தாம கிராஸ் பண்ணி வந்துடுறாரு. ஏன்பா வண்டியை நிறுத்தல அப்படின்ற மாதிரி மூர்த்தி கேட்கிறாரு. வேற யாராவது ஏத்திட்டு போய்ப்பாங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு மூர்த்தி இருக்கார்ல, ஒரு காலத்துல நானும் ஒன்ன மாதிரி தான் இருந்தேன், திடீர்னு ஒரு நாள் எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, சுத்தி பார்த்தா யாரையும் காணோம், அப்ப ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு வந்தா, என்ன வேகமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து காப்பாத்தினா, அதுக்கப்புறம் தான் அது ஏஞ்சல் இல்ல ஒரு மனுஷன்றது எனக்கு தெரிஞ்சது, அப்பத்துல இருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஏஞ்சலா நான் ஃபீல் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஹீரோ பெருசா அதெல்லாம் காதுலயே வாங்க மாட்டாரு. சங்கரபாண்டியனோட பசங்க இருக்காங்கல்ல, கண்டிப்பா அப்பாதான் இந்த சடங்கை பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்காக எது நடந்தாலும் பரவாயில்ல, கத்தியோட கிளம்ப போறோம் அப்படின்ற மாதிரிலாம் கிளம்புறதுக்கு நிக்கிறாங்க. ஆனா வீட்டுல இருக்க லேடிஸ் பயப்படுறாங்க. போனா உங்களுக்கும் பிரச்சனை வரும், போகாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணி வீட்லயே இருக்க வச்சிடுறாங்க. இப்ப டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்கல்ல, மூர்த்தியும் ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சிகரெட்டை பத்த வச்சு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க ஹீரோ முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாரு. என்ன முறைக்கிறான் அப்படின்ற மாதிரி இவரும் சிகரெட்டை தூக்கி வெளியே போட்டுறாரு. இசக்கி உக்காண்டு இருக்கார்ல, அந்த இடத்துக்கு ஒரு பெரியவர் வராரு. இசக்கிக்கு யாருன்னு தெரியல. நான் உனக்கு சித்தப்பா முறை தான்ப்பா வேணும், ரொம்ப நாளா பார்க்கல, அவரோட பாடி இங்க தானே வரப்போகுது, அதனால தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப குடும்பத்தோட பக்கத்துல இருக்க இடத்துல போய் உக்காந்துடுறாரு. அக்காவும் சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு நாள் வரல, இப்பதான் வந்திருக்காங்க, நம்ம இதை பண்ணலாம்னு நினைச்சதுனால தான் வந்திருக்காங்க, எப்படியாவது நம்ம பண்ணிடணும்டா தம்பின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இசைக்கு ஆளோ ஹீரோக்கு கால் பண்ணி எங்க வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோ இருக்கிற இடத்த சொல்லிடுறாரு. சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வண்டியில ஏறி உட்கார்றதுக்காக போறாரு. வாங்கன்ற மாதிரி மூர்த்தி கிட்டயும் சொல்லியிருப்பாரு. மூர்த்தி வண்டியில போனா சிகரெட் பிடிக்க முடியாது, இப்பயே பிடிச்சிடலாம் நினைக்கிறாரு. அதுக்கு கூட ஹீரோ டைம் தர மாட்டாரு. சீக்கிரம் வாங்க வாங்கன்னு ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதனால மூர்த்தி சிகரெட் அணைச்சிட்டு வேகமா வந்து வண்டியில ஏறிடுறாரு. இப்ப டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிராவல் பண்ணும்போது ஹீரோ மட்டும் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன இவன் மட்டும் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஆனா கேட்க முடியாதுல்ல, அதனால அமைதியா வந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த சங்கரபாண்டியன் குடும்பம் இருக்காங்கல்ல, இங்க பஞ்சாயத்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்லாம் வருது. ஆர்கியூமெண்ட்ல அந்த சங்கரபாண்டியன் டீம்ல இருக்க ஒருத்தர் வார்த்தையை விட்டுட்டு இருக்காரு. அவரை பார்க்கும்போது இங்க இருக்க இசக்கிக்கு பயங்கரமா கோவம் வருது. பெரியவங்க தான் அந்த நபரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா எதிர் வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது. அங்க பாட்டை போட்டுடுறாங்க. சாவி வீடு இருக்கும் போது பாட்டெல்லாம் போட மாட்டாங்கல்ல, இவங்க போட்டதுனால இசைக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நேரா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சிடுறாரு. அங்க இருக்க பெரியவங்க இருக்காங்கல்ல, சின்ன பசங்க தெரியாம போட்டுட்டாங்கப்பா, இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டாங்க போன்ற மாதிரி சமாதான பத்தி அனுப்பி வைக்கிறாங்க. இசக்கியும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இசக்கி கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஓவரா பேசினாரு பாத்தீங்களா, உனக்கு விழ வேண்டிய அடி வேற ஒருத்தருக்கு விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு.
அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேர் வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப மூர்த்திக்கு சரக்கு அடிக்கணும் போல தோணுது. சரக்க லைட்டா அடிக்கலாம்னு நினைக்கிறாரு. இத கவனிச்ச ஹீரோ இருக்கார்ல, ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திடுறாரு. என் வண்டியை பார்த்தா உனக்கு பார் மாதிரி தெரியுதா, எனக்கு கோயில் மாதிரின்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஏன்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சிகரெட் தானே பிடிச்ச, இல்லனா ஊதுவத்தியாப்பா காமிச்ச அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வண்டியில ஏறி உட்காந்துடுறாரு. ஒய்ஃபுக்கு 2-3 நாள்ல ஆபரேஷன் பண்ற மாதிரி தான் பிளான் இருக்கும். ஆனா இப்ப காம்ப்ளிகேஷன் கொஞ்சம் அதிகமாயிருது. இன்னைக்கு நைட்டே ஆபரேஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா கிட்ட சீக்கிரமா பேரங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லி சொல்றாங்க. போன் கூட இல்லல, யார்கிட்டயாவது போனை வாங்கி இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவோட வண்டி ஒரு இடத்துல நின்றது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மூர்த்தியை திட்டி இருப்பாரு. இப்ப அவர் எப்படி தள்ள சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. தயங்கி எழுப்பிடுறாரு. வண்டியை தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மட்டும் நல்லா பொறுமையா பேசு, மத்த சமயம் மட்டும் கோவப்படு அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு. இப்ப மூர்த்தி வண்டியை தள்ளுறதுக்காக இறங்கிடுறாரு. ஆனா இந்த இடமே கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும். அதனால வண்டியை இவரால தனியா தள்ள முடியல. சரி போற வரை யாருக்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டு வண்டியை தள்ள விட்டுலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா யாருமே வண்டியை நிறுத்த மாட்டாங்க. அப்பதான் ஒரு பையனும் பொண்ணும் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி மூர்த்தி ஹெல்ப் கேட்கிறாரு. அவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி தள்ளி வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமாயிடுறாங்க. அவங்க 2 பேரோட பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு போல. எங்களுக்கு ஒரு இடத்துக்கு போனோம், கூட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. பாடி இருக்கு, கூட்டுலாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா பசங்க பாவம்ன்ற மாதிரி மூர்த்தி இந்த இடத்துல யோசிக்கிறாரு. சின்ன பசங்க இந்த நேரத்துல தனியா போறது கஷ்டம், நான் வேணா அவங்க கூட இருந்து பஸ் ஏத்தி விட்டு வரேன்ற மாதிரி மூர்த்தி இறங்குறாரு. மூர்த்தி இறங்கிட்டார்ல, ஹீரோக்கு அது லைட்டா உறுத்தலா இருக்கு. சரி வாங்க வண்டியில ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அந்த 2 பசங்களும் வண்டியில ஏறிடுறாங்க. மூர்த்தி அந்த 2 பசங்க கிட்டயும் பயங்கரமா மொக்க போடுறாரு. இவர் டிராமா ஆக்டர் தானே, டிராமால எப்படிலாம் ஆக்ட் பண்ணுவாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நான் ஆக்ட் பண்ணனா எல்லாருமே ரசிச்சு பாப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் டிராமா பண்ணாருன்னா 10 பேர் கூட பாக்குறதுக்கு வரமாட்டாங்க. டிராமா ட்ரூப் ரொம்ப மோசமா போயிட்டு இருந்திருக்கும். அதனால தான் டிராமா ட்ரூப்பையே மொத்தமா வெட்டலான்னு முடிவு பண்ணிருப்பாரு. ஏறக்குறைய இவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காருன்னு காட்டுறாங்க. ஆனா அந்த விஷயத்தெல்லாம் வெளியே காட்டிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. தாத்தா 2-3 பேர்கிட்ட கால் பண்ணி தர சொல்லி கேட்டிருப்பாரு. 2-3 பேர் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் கிட்ட கேக்குறாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, உடனே தாத்தாக்கு கால் போட்டு தந்துடுறாரு. இப்ப தாத்தாவும் நர்ஸ் சொன்னதை பத்தி சொல்றாரு. நீ உடனே கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாரு. நான் உடனே வந்துட்டா காசை யாரு ரெடி பண்றது, நான் உடனே வந்தா எதுவும் ஆக போறது இல்ல, நான் சீக்கிரமா காசை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துடுறேன், நர்ஸு கிட்ட நீங்க சொல்லி புரிய வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி தாத்தாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவங்க வண்டியில 2 பசங்க ஏறினாங்க பாத்தீங்களா, அந்த பையனுக்கு போன் கால் வருது. பேசி முடிச்சவன் பயங்கரமா ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுகுறான். என் அப்பாவை வெட்டிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே வேற வேற கேஸ்ட சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு டெத் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்பதான் இவங்க வேற வேற கேஸ்ட சேர்ந்தவங்க அப்படின்றது இவங்க 2 பேருக்குமே புரிய ஆரம்பிக்குது. பொண்ணோட சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, இப்ப கார்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வண்டியை நிறுத்து அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. வண்டியை நிறுத்திடாதீங்க, சாவடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. வண்டியை நிறுத்த மாட்டாரு. அவங்களுக்கு ஆட்டம் காட்டுற மாதிரி வேகமா போயிட்டு இருக்காரு. அவங்களுமே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வெறித்தனமா துரத்திட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க வண்டியை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப வண்டியில இருக்க 2 பேரையும் கீழே இறக்கிடுறாங்க. அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க இருக்க சொந்தக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணோட அப்பாக்கு கால் பண்ணிட்டாரு. அவன் கதையை முடிச்சுட்டு பொண்ணை கூட்டு வரவான்னு கேக்குறாரு. பொண்ணையும் கூட்டு வரானா, அவ கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. வீட்டுல எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு 2 பேருமே கிளம்புங்க, அங்க வந்தீங்கன்னா தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவர் கிளம்புறாரு. மூர்த்தி இருக்கார்ல, நம்ம 2 பேருமே ஓரளவுக்கு சண்டை போட்டா காப்பாத்தலாம்ப்பா, சண்டை போட வான்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ அங்க இருக்க ஒய்ஃபோட போட்டோவை பாக்குறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதனால இவருக்கு போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இதை மூர்த்தியும் புரிஞ்சுக்கிறாரு. உனக்கு சொல்லிக்கிறதுக்கு சொந்தம் இருக்காங்க, எனக்கு தான் யாருமே கிடையாது, நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேரையும் ஒரு இடத்துல வச்சு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கொல்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள மூர்த்தி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் கூட சண்டைக்கு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள் இவரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவரு ஒரு ஸ்டேஜ்ல அடி வாங்கிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ இங்க இருக்க எல்லாரு கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அந்த பையன் இந்த இடத்துக்கு கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்றான். இவரும் வேகமா அந்த பகுதிக்கு கூட்டு வந்துடுறாரு. அங்க அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க பாத்துப்பாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த பையனோட உயிரையே காப்பாத்திருக்காருல, அந்த பையன் காலில் விழுந்து பயங்கரமா இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படி அவன் நன்றி சொல்லிட்டு இருக்கும் போது இவர் ஏஞ்சல் மாதிரி ஃபீல் பண்றாரு. அப்படியே ஆகாயத்துல பறக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. கூட இருக்க மூர்த்தியும் இப்ப அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி வேன்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வேன்லயே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. அத மூர்த்தி குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு. இந்த வாட்டி ஹீரோ இருக்கார்ல, நீங்களும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சிகரெட்டை வச்சிடுறாரு. இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு பழக ஆரம்பிச்சிடுறாங்க. இசைக்கு எதிர் வீட்டுல கல்யாணம் நடந்தது பாத்தீங்களா, அது ஜமீன் வீட்டு கல்யாணமா இருக்கும். இப்ப ஜமீன் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அங்க இலை விழுந்ததுக்காக நான் கொண்டாடக்கூடாதா, நான் வேணும்ட்டே பண்ற மாதிரி என் ஆட்களையே போட்டு அடிச்சிருக்கான், இதெல்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு,
நாளைக்கு 2 மணி வரைக்கும் நான் பொறுப்பேன், அதுக்கப்புறம் பொறுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அது சார்ந்து இசக்கி கிட்ட பேசுறாங்க. சரி 2 மணிக்குள்ள நாங்க எல்லா விஷயத்தையும் முடிச்சிடறோம் இசக்கியும் சொல்றாரு. மூர்த்தி ரெஸ்ட் ரூம் போனோன்ற மாதிரி ஒரு இடத்துல வண்டியை நிறுத்த சொல்லியிருப்பாரு. ஆனா பக்கத்துல இருக்க பாருக்கு வந்து சரக்கு வச்சிட்டு இருக்காரு. அங்க இருக்க நபர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவே வந்துடுறாரு. என்ன பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கிளம்ப பாக்குறாரு. இவங்க கிளம்பலான்னு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அடி வாங்கின ஆட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வெளியே வண்டி நிக்கிறத பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எங்கன்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. ஆனா கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா கதை கேட்ட நபர் தான் காப்பாத்தணும்னு நினைச்சிருப்பாரு. 2 பேரையும் ஒரு இடத்துல ஒளிய வச்சிருப்பாரு. இப்ப போயிடுங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இசக்கி 2 மணிக்குள்ள இந்த சடங்கை முடிக்கணும்ல, அதனால அவன் எங்க வந்துட்டு இருக்கான்னு கேளுன்னு சொல்றாரு. ஆளும் கால் பண்ணி ஹீரோ கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறாரு. ஹீரோவும் சீக்கிரமா வந்துருவான்ற மாதிரி போன்ல பேசுறாரு. அப்படி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல பாடி காணாம போயிருக்கிறது தெரிய வருது. வந்த கேங்க சேர்ந்தவங்க தான் பாடியை தூக்கிட்டு போயிருக்காங்க போல. இவங்க 2 பேருமே ஷாக்கிங்கா வண்டியை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த இசக்கி கிட்ட சொல்ல முடியாதுல்ல. இசக்கி கிட்ட நான் வந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பாடியை அவனுங்க தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. எங்க போய் இப்ப பாடியை வாங்குறது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நான் கேட்க கூடாது, ஆனா பசிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. உன்னை வண்டியில ஏத்தினால தான் இந்த பிரச்சனைலாம், நீ தானே அவங்க 2 பேரை ஏத்த சொன்ன, இப்ப பாரு நான் தான் பிரச்சனையில மாட்டிருக்கேன்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. இதனால மூர்த்தியும் டென்ஷன் ஆயிடுறாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி பேக் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்பின மூர்த்திக்கே மனசு கேட்க மாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் என்னால் தான் உனக்கு இந்த பிரச்சனை, நானே இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோக்கும் மனசு கேட்கல. சாப்பிடணும்னு சொன்னீங்கல்ல, சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சாப்பிட வைக்கிறாரு. இப்பதான் அடி வாங்கின நபர்கிட்ட இருந்து ஹீரோக்கு போன் கால் வருது. அந்த பாடியை தானே தேடிட்டு இருக்க, அந்த பாடி வேணும்னா அவங்க 2 பேரை கூட்டு வந்து விட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் அவங்க 2 பேரை வேற இடத்துல இறக்கி விட்டுட்டேன், எனக்கு பாடியை தாங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. சரி வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நீங்க சொல்ற இடத்துக்கு வரன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அந்த பொண்ணு வீட்டுல எல்லாருமே டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே பாடியை வாங்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதனால அங்க இருக்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்க 2 பேரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை வெட்டுறதுக்காக அருவாள்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அவரோட அம்மா தடுக்கிறாங்க. தப்பு மேல தப்பு பண்ணாதப்பா, வேணாம்ப்பா, இதெல்லாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. அவனுங்களை போக சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அங்க இருக்கவங்க 2 பேருமே கிளம்புங்க, ஏதாவது எக்கு தப்பா ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாடியை தாங்கங்க, நாங்க கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவனுங்க பாடியே எடுக்கல, அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ எடுத்திருக்காங்க, அவனுங்க உங்ககிட்ட சும்மா சொல்லி தான் வர வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. அவங்க எடுக்கலனா யார் எடுத்திருப்பான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப சங்கரபாண்டியனோட ஆட்கள் தான் பாடியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இறுதி சடங்கை சிறப்பா பண்றோம், அந்த இசக்கியோட மூஞ்சில கரிய பூசுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற சங்கரபாண்டியன் கோவப்படுறாரு. அவனுக்கு தெரியாம தான் இதை நம்ம பண்ண போறோம், நீங்க தேவையில்லாம காரியத்தையே கெடுத்துறாதீங்க, பாடியை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இதை கேட்கிற ஒருத்தனுக்கு கோவம் வந்துருது. அவனுக்கு தெரிஞ்சுதான் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால போட்டோ எடுத்து இசக்கிக்கு அனுப்பிடுறாரு. இசக்கியும் போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. என்ன பாடி அவங்கிட்ட இருக்கிறதா அவன் சொல்லியிருக்கான், உடனே டிரைவருக்கு கால் பண்ணுன்னு சொல்றாரு. இப்ப டிரைவருக்கு கால் பண்றாங்க. இவங்க 2 பேருமே போனை எடுக்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஹீரோ போனை எடுக்கவே மாட்டாரு. இவன் எதுக்காக எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இன்னும் அதிகமாகுது. பாடியை ஏத்தி அனுப்புனாரு பாத்தீங்களா, அவருக்கு கால் பண்றாங்க. அந்த டிரைவர் போனை எடுக்க மாட்டான், அந்த டிரைவரோட லைனை புடின்ற மாதிரி சொல்றாங்க. அவரான் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோ போன் எடுக்கல, அதனால ஹீரோவோட பாஸான சேகருக்கு கால் பண்றாங்க. அவரு போனை எடுத்துடுறாரு. நான் ஹீரோ கிட்ட பேசுறேன் வைங்கன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. இவர் ஹீரோக்கு தொடர்ச்சியா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவரோட காலையும் ஹீரோ எடுக்க மாட்டாரு. ஏன் நம்ம காலை எடுக்க மாட்டான்னு யோசிக்கிறாரு. ஒருவேளை சங்கரபாண்டியன் கிட்ட பாடி போயிருச்சான்ற மாதிரி இவங்களுக்கே டவுட் வந்துருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. நீ அந்த சந்துக்கா போய் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிண்ணா நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த ஊரை சேர்ந்தவரை ஏத்துக்கிறாரு. ஹீரோ சேகர் காலை எடுக்கலன்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, ஆக்சுவலா இவர் பாத்துருக்க மாட்டாரு, அதனால தான் எடுத்திருக்க மாட்டாரு. பாசன் கால் வருதுன்ற மாதிரி மூர்த்தி போன் எடுத்து தராரு. இவர் அட்டன் பண்ணி பேசலான்ற மாதிரி அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நடந்த விஷயத்தை பத்திலாம் சேகர் கிட்ட சொல்லிட்டாரு. ஏண்டா பாடியை விட்டுட்டு நீ எங்கடா போன அப்படின்ற மாதிரி சேகர் கோவப்படுறாரு. அண்ணா ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. அந்த பாடிக்காக ஏற்கனவே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுல என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்னை விட்டு அப்படின்ற மாதிரி அவர் காலை கட் பண்ணிடுறாரு. இசைக்கு ஆள் இருக்காரு பாத்தீங்களா, இந்த சந்துல விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. என்ன அவரோட பாடி இங்கதான் வரப்போதாமே அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு கொடுக்குறாரு. இங்க ஏன்டா வரப்போகுது, அங்கதான் போக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அண்ணா பாடி இங்க வர மாதிரிலாம் பிளான் கிடையாது, கண்டிப்பா அங்கதான் வரும், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவனுங்க ஏதோ ஒரு பாடியை வச்சு நம்ம கிட்ட விளையாடி இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இசைக்கியும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. சேகர் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, ஆனா கூட இருக்கவர் என்னதான் இருந்தாலும் நம்ம பையன், நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சேகருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி நம்ம சைட்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு கால் பண்ணி பேசுறாரு.
என் சைடுல ஒரு ஹெல்ப் பண்ண முடியும்டா. நீ இந்த ஊர்ல தானே இருக்க, அங்க இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் பேசிட்டேன். தலை நசிங்க போனதுனால அடையாளம்லாம் சுத்தமா தெரியாது. நாங்க சண்முகம்னு ஒருத்தன் கிட்ட பேசியிருக்கேன், நீ அவங்க கிட்ட போய் வேற ஒரு பாடியை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் இவருக்கு நன்றி சொல்லிடுறாரு. அந்த சண்முகத்துக்கு கால் பண்ணி பேசுறாரு. அவரும் சீக்கிரமா கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. பாடியை பேக் பண்றதுக்கான பொருள் வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே அந்த இடத்துல இருக்க வாசல்ல வாங்கிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல சண்முகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருது. வேற ஒரு போஸ்ட்மார்ட்டம் போயிட்டு இருக்கு. அதுக்காக நிறைய ஆபீசர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல பாடியை தூக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. இவங்கள பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்க நேரமா என்னன்னு தெரியலப்பா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னால பாடியை தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னன்னா திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. பாடி வந்துட்டு இருக்கா இல்லையான்ற மாதிரி ஒரு குழப்பம் உண்டாயிருச்சுல. இசைக்கு அக்காவோட மைண்டுக்குள்ள அதுவே ஓடிட்டு இருக்கோம். மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப இசைக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராரு. அப்பா பாடி வந்துட்டு இருக்கா இல்லையான்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. கண்டிப்பா வந்துட்டு இருக்கா, நீ எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சமாதானம் பத்திட்டு இருக்காரு. வேற ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சண்முகம் கிட்ட இவங்க கேட்டிருப்பாங்க. இந்த வழியை நீங்க பயன்படுத்தலாம், ஆனா ரிஸ்க் கொஞ்சம் இருக்குப்பா, பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. என்ன வழி அப்படின்றது நமக்கு தெரியல. இவங்க ரெண்டு பேருமே மேற்கொண்டு டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இசைக்கு கால் பண்றாரு. ஹீரோவும் அட்டன் பண்ணிடுறாரு. வர வழியில எந்த பிரச்சனையும் இல்லல்ல, சேஃபா தானே வந்துட்டு இருக்க, அப்பாவோட பாடியை ஒரு போட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப போட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க மூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, அந்த பாடி மாதிரி கெட்ட போட்டு படுத்துறாரு. அதை இவர் ஒரு போட்டோ எடுத்து இவங்களுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. அவன் போட்டோ அனுப்பியிருக்கான் பாருக்கா, நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணதான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சண்முகம் சொன்ன ஐடியா என்னன்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு டெத் நடந்திருக்கு. பாடியை எப்படியும் புதைப்பாங்கல்ல, அந்த இடத்துல தூக்கிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒரு கிறிஸ்டின் பாடியை ஒரு இடத்துல கொண்டு வந்து அடக்கலாம் பண்ணிடுறாங்க. இவங்களும் அங்க இருக்க செக்யூரிட்டிக்கு காசு கொடுத்து தூக்கிடலாம் நினைக்கிறாங்க. இப்ப செக்யூரிட்டிக்கு காசு கொடுத்து உள்ள வந்து தூக்கலாம் நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னடா மோதிரத்தை திருடுறதுக்காக வந்திருக்கீங்களா, இருங்கடா எல்லாருக்கும் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பயத்துல இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, வேகமா அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறாங்க. சங்கரபாண்டியன் காதம் காதம் வச்ச மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிடணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இந்த சின்ன பசங்க போட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. அதனால தானே தேவையில்லாத பிரச்சனை. இதனால சங்கரபாண்டியன் கோவப்பட்டு எல்லாரையும் அடிக்கிறாரு. பிரச்சனை வராம பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப சங்கரபாண்டியன் ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல இறுதி சடங்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இசைக்கு வீட்டுக்கு ஆபீசர் வந்துடுறாரு. 2 மணிக்கு எல்லா வேலையும் முடிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்பயே மணி 12 ஆயிடுச்சு, எப்பதான் வேலையை முடிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, 2 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம், அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப சங்கரபாண்டியன் இறுதி சடங்கு பண்றதெல்லாம் காட்டுறாங்க. இவரால இசைக்கு கூட மோதலாம் முடியாது, அதனால தான் இந்த மாதிரி ஒரு வழியை இவர் கையாண்டிருப்பாரு. இப்ப போலீஸ் பேசினது இசைக்கியோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் எங்க தாண்டா வந்துட்டு இருக்கான், கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பண்ண முடியாம ஒரு இடத்துல சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சேகர் கிட்ட திரும்பி ஹெல்ப்புக்காக கால் பண்ணிட்டாரு. என்னால மூஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன், இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ தான் வர பிரச்சனையை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சேகர் சொல்லிடுறாரு. ஏற்கனவே தாத்தாக்கு கால் பண்றதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் இன்னும் இவங்களுக்காக இந்த இடத்துல இருக்காரு. இப்ப ஒய்ஃபு கால் பண்ணி பேசுறாங்க. நர்ஸ் காசுக்காக அடிக்கடி வந்து பேசிட்டு இருக்காங்க, என்னால சமாளிக்க முடியல, ஏதாவது பண்ணுங்க, நீங்க வாங்கன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நீ மட்டும் காசை தராம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த பிரச்சனையே இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், இங்க வேற ஒரு பிரச்சனையில வேற நான் மாட்டிருக்கேன், செத்துடலாம் போல தோணுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்க லாரி மேல குதிக்கிறதுக்காக போறாரு. சட்டுன்னு மூர்த்தி தான் பார்த்து தடுத்துடுறாரு. என்னப்பா பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா ஏதாவது வழி கிடைக்கும், நம்பிக்கையோட இரு, அதே மாதிரி பிரெக்னண்டா இருக்க பொண்ணுகிட்ட இப்படிதான் பேசுவியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன பண்ண சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடியே ஒய்ஃபுக்கு 2 வாட்டி கரு கலைஞ்சிருக்கும், அதை பத்திலாம் சோகமா சொல்லிட்டாரு. 3வது வாட்டி ஒய்ஃபோட உயிருக்கே ஆபத்து வரலாம்னு சொன்னாங்க, அதனால வேற எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற மூர்த்திக்கும் கஷ்டமா இருக்கு. எனக்கு இந்த ஊர்ல ஒரு ஃப்ரெண்டு தெரியும், அவங்கிட்ட பேசி பாக்குறேன், நீ நம்பிக்கையோட இரு அப்படின்ற மாதிரிலாம் சமாதானப்படுத்துறாரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக போறாரு. கொஞ்ச நேரத்துல பேசிட்டு வந்துடுறாரு. சூப்பர்ப்பா, வேற ஒரு பாடி கிடைச்சிருச்சு, நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை விடுன்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோவும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா கிளம்புறாரு. இப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது இசைக்கு ஆட்கள் கிட்ட இருந்து கால் வந்துருது. எங்க வந்துட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. இந்த பகுதியில தான் வந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டாரு. நாங்க எதிர தான் வந்துட்டு இருக்கோம், சீக்கிரமா மீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க எதிர வந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி மூர்த்தி கிட்ட சொல்லிட்டாரு. இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம போனோம்னு கேக்குறாரு. இந்த வழியா தான் ஒரு ஹாஸ்பிட்டல் வரும், நீ வண்டியை ஓட்டு அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க.
எப்பதான் பாடியை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே உட்காரவே செஞ்சிடறாங்க. அப்படியே கட் பண்ணி எதிர் பில்டிங்கை நமக்கு காட்டுறாங்க. அப்பா என்ன யோசிக்கிறாருன்னா, இங்க எதுவும் பண்ண வேணாம், சத்திரத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப இசைக்கு ஆட்கள் கால் பண்ணி பேசுறத காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு தான் இருக்கேன், சீக்கிரமா வந்துடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ணா எங்கண்ணா போனோம் அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தி கிட்ட கேட்கிறாரு. போப்பா போப்பா பக்கத்துல தான் இருக்குன்ற மாதிரி மூர்த்தி சொல்லிட்டாரு. இப்ப மூர்த்தி சிகரெட் எல்லாம் புடிச்சிட்டு இருக்காரு. சிகரெட் புடிச்சிட்டு இருக்க மூர்த்தி இருக்காருல, சடனா எகிரி குதிச்சிடுறாரு. அப்படி குதிச்சவரோட தலை இருக்குல்ல, பக்கத்துல இருக்க ஒரு கம்பத்துல இடிச்சிருது, பறந்து போய் விழுறாரு. இவர் பாடி கிடைச்சிரும் சொன்னாரு பாத்தீங்களா, இவரை மீன் பண்ணி தான் அப்படி சொல்லியிருப்பாரு. இப்பதான் அது ஹீரோக்கு புரியுது. ஹீரோவும் அவரோட பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஆட்கள் இருக்காங்கல்ல, எதிர வந்துடுறாங்க. எதிர வந்தவங்க பாடி எங்கன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. பின்னாடிதான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க வரதுக்கு முன்னாடியே இவர் பேக் பண்ணி வச்சிருக்காரு போல. சரி சீக்கிரமா வண்டி எடுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இசைக்கு ஜமீன் கிட்ட இருந்து கால் வருது. நாங்க சத்திரத்துக்கே கிளம்பி போயிட்டோம்ப்பா, நீங்க அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேணாம், அப்பாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதையா பொறுமையாவே செஞ்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப பாடி எப்பதான் வரும்ன்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாடி வரத பாத்துடுறாங்க. பார்த்தவங்க இந்த இடத்துல பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. இப்ப பாடி எல்லாம் இறக்கி கொண்டு போய் எல்லாருமே பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மூர்த்தி இவருக்கு தெரிஞ்சவர்ல, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இசைக்கியும் ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேக்குறாரு. அது சரி என்ன உடம்புல காயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வர வழியில சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ வரதுக்குள்ள இந்த இடத்துல கெலாட்டாவே ஆயிடுச்சுப்பா, அதனால தான் கோவப்பட்டு எல்லாம் போன்ல பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இசைக்கு இருக்காருல, 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்களும் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஹீரோக்கு தந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. மூர்த்தி கூட பழகின விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. அவர் பாடியை பேக் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இந்த இடத்துல ஃபீலிங்கா டான்ஸ் பண்றாரு. இப்ப ஹீரோக்கு சேர வேண்டிய காசு கிடைச்சிருது. ஹீரோவும் ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஒய்ஃப்க்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருது. இவருக்கும் குழந்தை நல்லபடியா பிறந்துருது. ரெண்டு பேருமே சந்தோஷமா அந்த குழந்தைய பாக்குறாங்க. இதோடய ஹாப்பியா நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.